ஒரு திருமணம் வேணும் அப்படின்னா இல்லைன்னா வக்கீல்னு கூப்பிடுது. என்ன தொழில? வக்கீல் தொழில். உனக்கால வக்கீல் தொழில் அப்படின்னு கூப்பிடுது. அதனால கர்ப்பசாமி நமக்கு வந்து உன்னுடைய கட்டுமனை பார்த்தேன். கட்டுமனைனா இன்னைக்கு சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து காரியம் தள்ளி போயிட்டு இருக்கு, நடைமுறையில படுத்த முடியல. அதனால நம்மளும் ஜாதகத்தை அங்கேயும் இங்கேயும் கொடுத்து எல்லா பக்கமும் இன்னைக்கு அலசி பார்த்தாச்சு. கேள்விக்குரியார்களோட வாழ்க்கையை வந்து எல்லாரும் அமைதியா உட்காருங்க. திருவண்ணாமலை எந்த ஊருப்பா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ஒரு வீடு கட்டணும்னு கேட்க வந்தாரா? அவன் காலில் விட மாட்டான் உட்காரான். ஒரு வீடு கட்டணும்னு கேட்க வந்தா மட்டும் காலில் விட மாட்டான் உட்காரு. வெளியே உட்காருப்பா. வீடு கட்டணுங்கிற மட்டும் முடியா தலிவாப்பா. உன்னுடைய கட்டமனை கர்ப்பசாமி பார்த்தனப்பா. உன்னுடைய பொருளாதாரம் அப்படி பார்த்தேன். இன்னைக்கு வந்து வருமான ஸ்தானங்கள் எதுவுமே கைக்கு பிடிபடாம உட்கார்ந்துருக்க. அதனால நமக்கு வந்து ஒரு வீடு ஒண்ணு அமைக்கலாம். என்ன கேட்க வந்திருக்க? ஒரு வீடு ஒண்ணு, வாசம் ஒண்ணு அமைக்கலாம். ஆனா அதுக்கும் வழி வகை தெரியல. இந்த கஞ்சிக்கே வழி இல்ல, கட்டுமனைக்கு ஏது வழி? அதனால கர்ப்பசாமி போய் பார்க்கணும் வந்திருக்க. அதனால கர்ப்பசாமி உனக்கு வந்து வீடு தடை இல்லாம நான் நடத்தி கொடுத்துறேன். வீடு தடை நான் கர்ப்பசாமி இருந்து வருமானத்தை அள்ளி கொடுத்துறேன். தொழில் தானத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துறேன். நான் கர்ப்பசாமி இருந்து உடல்நிலைகளை நோய் நொடி இல்லாம காப்பாற்றி கொடுத்துறேன். இவங்களோட பேச்சு மட்டும் கொஞ்சம் தடப்பட்டு போய் வந்துருக்குங்களா? ஏன்னா ஒழுங்கா பேச முடியுதா? இவ பேச்சு மட்டும் கொஞ்சம் தடப்பட்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு எத்தனாவது முறை? இதான் 2வது முறை. அதோட பேச்சு மட்டும் கொஞ்சம் கோளாறு இருக்கு. அதை நிறைவேற்றி கொடுத்துறேன். மன நிம்மதி கொடுத்துறேன். எந்த பிரச்சனையும் வராது. கைகால சரி பண்ணி கொடுத்துறேன். ஓட்பா கர்ப்பசாமி கூட வரேன். கர்ப்பசாமி விளங்காடி பாண்டிச்சேரி. யாரு பிள்ளையா? பிள்ளைக்காக கேட்க மட்டும் கால விட சொல்றாங்க. பாண்டிச்சேரிப்பா நான் கூப்பிடுறது. எந்த ஒரு பாண்டிச்சேரி பிள்ளைக்காக கேட்க மட்டும் கரையை கொண்டு கால விட்டுருக்கப்பா. நான் கர்ப்பசாமி ஒரு குழந்தை சான்ஸ்க்காக கேட்கறது யாரா? ஒரு உடல்நல பிரச்சனை குழந்தைக்கு, பெண் குழந்தைக்கு பெண்ணுக்காக கேட்கறது யாரு?
அதான் எனக்கு கொஞ்சம் குழந்தை சான்ஸ் வேணுமா? அந்த குழந்தை சான்ஸ் கருப்பசாமி 7 வாரத்துக்குள்ள சரி பண்ணி கொடுத்துறேன். மாசி மாதத்துக்குள்ள கருப்பசாமி காப்பாத்தி கொடுத்து நோய் நொடி இல்லாம குழந்தை சான்ஸ் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி குழந்தை சான்ஸ் அமைச்சு ஆழத்துக்கு கருப்பசாமி தான் தருவேன். எடைக்கு இடம் கருப்பசாமிக்கு சில்லற காசை எடை கொடுத்து குழந்தை பிறந்தோன்னே மக்களுக்கு சாப்பாடு போட்டு வேறு மக்கள் கருப்பசாமி மறுபடியும் இப்ப விட்டு 18ஆம் படி கருப்பசாமி வணக்கம். விழுப்புரம் விழுப்புரம்டா, விழுப்புரம் போயிடுச்சு. ஆனா கருப்பசாமி எல்லாரும் கால விழுந்துக்கோ. நீ விழுப்புரம் அப்பா, நீ விழுப்புரமா, நீ விழுப்புரமா, நீ விழுப்புரம். ஒரு இடத்து பிரச்சனைக்காக வந்திருக்கணும். அவங்க ஒரு மண்ணு பிரச்சனைக்காக வந்திருக்கணும். என்னப்பா இந்த ஊரு கடையை கொடுத்து கால விழுந்துக்கப்பா. மண்ணு சம்பந்த பிரச்சனைக்காக என்ன தேடி வந்திருக்கணும். அதனால மண்ணில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீ நீக்கி கொடுக்கணும்னு கேட்க வந்திருக்கணும். என்ன கேட்க வந்திருக்க? என்ன பண்ண மண்ணு என்ன பண்ணலாம்? இத வந்து நமக்கு வந்து இப்ப வந்து ஒரு 3 பேரோட குழப்பத்துல இருக்கா, அந்த மண்ணை ரிலீஸ் பண்ணி கொடுத்து நமக்கு சாதகப்படுத்தி கொடுத்து கேட்க வந்திருக்க. இதை பயன்படுத்திக்கோ. மண்ணை சாதகப்படுத்தி தந்துடுறேன். கருப்பசாமி இருந்து தொழில் ஸ்தானத்தை சரி பண்ணி கொடுத்துறேன். ஓடப்பா கள்ளக்குறிச்சியா எல்லாரும் காலில் விழுந்துக்கோ. ஏ வாத்து வியாபாரம் யாரும் இல்லையா? கரையை கொடுறான் வாத்து வியாபாரம். அவன் மட்டும் காலில் விழுந்துக்கோ. மத்தெல்லாம் உட்காருப்பா. வாத்து வியாபாரம் மத்தெல்லாம் உட்காருப்பா. கருப்பசாமி இப்ப வந்து வாத்து வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதையே பண்ணிடலாமா? கருப்பசாமி நமக்கு வந்து கொஞ்சம் வரவு செலவு மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கா நிற்குது. கொடுக்குற இடத்துல வாத்து கொடுத்துட்டோம்னா வரமாட்டேங்குது காசு. அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். இன்னும் வளர்ப்பு அதிகப்படுத்தி கொடுத்துட்றேன். கருப்பசாமி வந்து ஒரு வீடு ஒண்ணு கட்டி கொடுத்துட்றேன். போதுமாடா? வேற என்ன வேணும்? எந்த பிரச்சனையும் வராது, தொழில் அமைச்சு கொடுத்துறேன். போதுமாடா? வண்டி வாகனத்தை சரி பண்ணி தரேன், தொழில் சாமி சரி பண்ணி தரேன். ஓடப்பா எல்லாரும் கால விழுந்துக்கப்பா. எல்லாரும் கால விழுந்துக்கப்பா. சென்னையாப்பா, நீ சென்னையா பூரா கால விழுந்துக்கப்பா. கருப்பசாமி இப்ப யாருக்கு ஒரு வேலை ஒண்ணு வேணும்னு கேட்க வந்திருக்கோம்டா. ஒரு வேலை ஒண்ணு அமையாம நிக்குது, அதை சரி பண்ணி கடையை கொடுத்து கால விழுந்து மத்தெல்லாம் அவங்க மட்டும் வந்து ஒரு வேலை ஒண்ணு வேணும். என்ன வேலை வேணும்டா? வாங்கப்பா வந்து உட்காருங்க. ஒரு வேலை அமைச்சு கொடுத்துறேன். எப்படியா? 20 நாள்ல வேலை அமைச்சு கொடுத்துறேன். ராசிபுரம் பயிற்சிப்பா. வேற ஒரு இடத்து பிரச்சனைக்காக வேணும் வந்துருக்கும்டா. ஒரு இடத்து பிரச்சனைக்கு அவ்வளவு கால ஒரு இடத்து பிரச்சனைக்காக கேட்க வந்திருக்கணும். இடம் பைசல் பண்ணி கொடுத்துறேன். அப்படி கரார் கண்டு கொடுத்தா போதுமாடா? வேற என்ன வேணும்? கரார் கண்டு கொடுத்துறேன். இப்ப இடத்துல போட கரார் கண்டு கொடுத்துறேன். போட அடுத்த அம்மா மாசத்துக்கு பேச்சுவார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோயம்புத்தூர் பேச்சுப்பா. எல்லாரும் கால விட்டு கோயம்புத்தூர் அப்பா. நீ கோயம்புத்தூரா? நீங்க ஒரு கல்யாணத்துக்காக கேட்க வந்திருக்கணுமாண்டா? ஒரு கல்யாணத்துக்காக கேட்க வந்திருக்கணுமா? என்ன வேணும்டா? ஒரு திருமணம் வேணும் அப்படின்னா, இல்லைன்னா வக்கீல்னு கூப்பிடுது. என்ன தொழில? வக்கீல் தொழில். உடற்கால வக்கீல் தொழில் அப்படின்னு கூப்பிடுது. அதனால கருப்பசாமி நமக்கு வந்து உன்னுடைய கட்டுமனை பார்த்தேன். கட்டுமனைனா இன்னைக்கு சூழ்நிலையில வந்து நமக்கு வந்து காரியம் தள்ளி போயிட்டு இருக்கு, நடைமுறையில படுத்த முடியல. அதனால நம்மளும் ஜாதகத்தை அங்கேயும் இங்கேயும் கொடுத்து எல்லா பக்கமும் இன்னைக்கு அலசி பார்த்தாச்சு. கேள்விக்குரியார்களோட வாழ்க்கையை வந்து நான் கருப்பசாமி இருந்து மாங்கலி ஸ்தானம் பூஸ்தானம் எடுத்து கொடுத்து இதுல இருந்து மாசி 24ஆம் தேதிக்குள்ள நான் வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். திருமணம் தான் கருப்பசாமி அள்ளி கொடுத்துறேன். உன்னுடைய தொழில் ஸ்தானத்தையும் அதே போல இந்த வக்கீல் தொழில் போதுல வருமானத்துக்கு, அதனால வேற ஒரு வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்துறேன். மன நிம்மதி கொடுத்துறேன். இப்ப ஒரு இடம் வேணுமா? அதை கேட்க முடியாது. கால விழுந்துதான் ஒரு இடம் ஒண்ணு சரி பண்ணி கொடுத்துறேன். எப்படிப்பா? ஒரு இடத்த ஒண்ணு சரி பண்ணி கொடுத்துறேன். மனசு குழப்பத்தை எப்படிப்பா? மனசு குழப்பத்தை திட்டு தரேன். வாங்கலை குழப்பத்தை திட்டு தரேன். கருப்பசாமி அள்ளி தரேன். தெளிவாப்பா அள்ளி தரேன். அள்ளி போன வாங்கலி தேதி போட்டாச்சு. போய் பத்திரிக்கை அடிச்சுக்கோட பொள்ளாச்சி வச்சு அதே போல பொள்ளாச்சி எல்லாரும் கால விழுந்துட்டோம். பொள்ளாச்சியாப்பா? பொள்ளாச்சியா? கருப்பசாமி அப்படியே நின்னுக்கா. அப்படியே நின்னுக்கோ. நான் கருப்பசாமி வழக்காடி கூப்பிடுறேன். அப்படி பார்க்கும்போது ஒரு இடத்த விற்கணும்னு கேட்க ஒரு நாள் முன்னாடி வாப்பா. அவங்க மட்டும் முன்னாடி போங்க. ஒரு இடத்த விற்கணும். இடத்த பிரச்சனை நீங்க வந்துருங்க. ஒரு இடத்த விற்கணும் வந்தாருங்க. 9 வாரத்துக்குள்ள வித்துற வேண்டாம். உங்களுக்கு காலனா 9 வாரத்துக்குள்ள வித்து தருப்பா. உங்களுக்கு கால எத்தனை வாரத்துக்குள்ள? 9 வாரத்துக்குள்ள இடத்த வித்து தரேன். உங்களுக்கு கால என்ன வேணும்? கடையா இடத்த வித்து என்ன பண்ணணும்? இடத்த 9 வாரத்துக்குள்ள வித்து தந்துறேன்டா. அப்படி வித்து கொடுத்து எவ்வளவு கடை எதிர்பார்க்கிறேன்?
44 லட்சம் ரூபாய் வரை வந்து அவன் உழுவு கால விட்டுக்கிறான். 44 லட்சம் வரை வந்து கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 4 லட்சம் ரூபாய் சரி பண்ணி கொடுத்துறேன். வருமானத்தை தரேன், ஒரு தொழில் சார்ந்த முன்னேற்றம் பண்ணி தரேன், உடல் ஆரோக்கியத்தை தரேன், போட இடத்துல விட்டுக்கோ கருப்பசாமி அள்ளி தரேன், வாழ வைக்கிறேன், பயன்படுத்திக்கப்பா. கேரளா வாங்க தங்கனே. கேரளா கேரளா நீ கேரளா கிடையாது, நீ ஈரோடு ஓடிப்போ. கேரளா நான் கேரளா கூப்பிட்டு இருக்கேன். வருத்தோமா உனக்கு நல்லா உட்காருப்பா. பிள்ளைக்காக கேட்க வந்திருந்த அக்கா பிள்ளைக்காக கேட்க வந்த உனக்கு அல்ல. உன் கட்டுமனை பார்த்து எந்திரிப்பா. உன் குடும்பத்துக்கு ஆதரவு இல்லாம தவச்சிட்டு நிக்கிற, வருமானத்துக்கு வழிவகுத்து தந்துடுறேன். உன் பிள்ளையோட அதே போல அக்கா பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை சார்ந்த சரி பண்ணி கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? உடல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துறேன், வருமானத்தை கவர்மெண்ட் பட்டாவுக்காக கொடுக்க மாட்டான். அவங்க மட்டும் போங்க. ஒரு பட்டாவுக்காக கொடுக்க மாட்டான். என்னடா வேணும்? பட்டாவுக்காக உழுக்கால ஒரு பட்டாவுக்காக உழுக்கால போடா பட்டா வைக்கிறேன். 50 நாள்ல பட்டா போடா போடா.